தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். 100 நாள்ல நம்ம முதலமைச்சர் செஞ்ச ஒரு சொற்ப சாதனைகளை மட்டும் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். ரூபாய் 1,00,00,000 டெல்டா அல்லது மாவட்ட நீர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 திருப்பி கேளுங்க. ஒரு சொற்ப சாதனைகளை மட்டும் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். சொற்ப அற்ப 1,00,00,000 டெல்டா அல்லது மாவட்ட நீர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 1,00,00,000 டெல்டா 134 கோடி 83 லட்சம். அதைத்தான் அப்படி சொல்றாப்புல. அதைத்தானா 134 கோடி. கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு ஒரு புள்ளி ஒருத்தர் பேசியிருந்தாரு. ரமணா படத்தில் வந்து பேசுவார்ல, தமிழ்நாட்டில் மொத்தம் 5000 டாஸ்மாக் இருக்கு, அதுல 4000 டாஸ்மாக்ல கதவே இல்லடா, ஜாதியோட ஒன்று பத்தி கம்மாடா. அதிகாரிகளுடைய தலையீடு. அதிகாரி சார் இதை ஒன்று பேசுங்க சார், அவனுக்கு தெரிய போகுது சார். திமுக மடக்கிறதுக்கு தான் ஒரு சரியான பாயிண்ட் போடுங்க சார், போடுங்க பார்த்துக்கலாம், ஃபயர் கிடைக்கும். ஆமாம், நமக்கு தேவை ரீல்ஸ் தான் சார். கலெக்டர் கூட உங்களுக்கு டைப் இருக்கு, அவன் போட்டுருவான். சட்டசபையில் நம்ம டி.கே. பிரபுடைய உற்சாகத்தை பார்த்தீங்களா? ஒவ்வொரு அமைச்சருமே அவங்க பேசுகிற பேச்சுக்களை எந்த கிளாரிட்டியும் இல்லை. ஆமாம், இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பவானிசாகர் எம்எல்ஏ காமராஜரை எவ்வளவு இழிவாக பேசியிருக்கிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் வேற யார் பேரும் தெரியலனா கூட பரவாயில்ல, எழுதி வச்சு படிக்கும் பொழுது கர்ம வீரர்னா காமராஜர் போது காமராஜர்னு படிக்குதுமா அந்த அம்மா. கான்சியஸ் வேண்டாமா? இந்த வார்த்தையை சொல்லும்போது எந்த இடத்துல காம வீரர் காமராஜர் நம்ம பேர் எனக்கு இல்லை, தமிழ் செல்வி.